ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களா? நீங்க செய்யக்கூடாத 5 தவறுகள். புது விதிமுறை வந்தாச்சு. உஷார் மக்களே, ஆதாரில் பெரிய மாற்றம். செய்யக்கூடாத 5 தவறுகள். நிரந்தர கணக்கு அட்டை இனி செல்லாது. உங்க விவரங்கள் திருடு போகலாம். வணக்கம் நம்ம ஊர் மக்களே, இது உங்க தமிழ் தகவல் சேனல். இன்னைக்கு தேதியில நம்ம ஊர்ல குழந்தையை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுல இருந்து வங்கியில கடன் வாங்குறது, புது அலைபேசி இணைப்பு வாங்குறதுன்னு எல்லாத்துக்கும் இந்த ஆதார் அடையாள அட்டை தான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த அட்டைய நாம இணையதளத்துல பயன்படுத்தும் போது சில நேரங்கள்ல ஏமாந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த தவறுகளை தவிர்த்து நம்ம விவரங்களை பத்திரமா வச்சுக்க 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். ஆதார் அட்டையை இணையதளத்துல பயன்படுத்தும் போது செய்யக்கூடாத 5 தவறுகள். ரகசிய எண்ணை பகிராதீங்க. உங்க வீட்டு சாவி மாதிரி தான் இந்த ஒருமுறை கடவுச்சொல், ODB. இத பாதுகாப்பான இடங்கள்ல தவிர வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யாராவது திருட்டு பசங்க உங்க வங்கி விவரங்களை எடுக்க இத பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. மறைக்கப்பட்ட ஆதார பயன்படுத்துங்க. நீங்க எங்கேயாவது உங்க அடையாள அட்டைய கொடுக்கணும்னா அந்த அட்டையில இருக்கிற எல்லா எண்களும் தெரியற மாதிரி கொடுக்காதீங்க. கடைசி 4 எண்கள் மட்டும் தெரியற மாதிரி இருக்கிற மறைக்கப்பட்ட ஆதார், மாஸ்கட் ஆதார் அட்டையை பயன்படுத்துங்க. இது உங்க விவரங்கள் திருடு போறத தடுக்கும். செயலிகளை பூட்டி வைங்க. நீங்க அலைபேசி செயலிகள்ல ஆதாரை பதிவு செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த செயலிகளை பத்திரமா பூட்டி வைங்க. லாக்கர். யாராவது உங்க அலைபேசிய திருடினா கூட விவரங்கள் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். கைரேகை விவரங்களை பூட்டுங்க. உங்க கைரேகை மற்றும் கருவிழி தகவல்கள் இணையதளத்துல யாருக்கும் கிடைக்காத மாதிரி போய் பூட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. இதனால உங்களுக்கே தெரியாம யாரும் உங்க அடையாளத்தை பயன்படுத்த முடியாது. சமூக வலைத்தளங்கள்ல பகிராதீங்க. நம்மள சில பேரு ஜாலியா முகநூல் இல்லனா மத்த சமூக வலைத்தளங்கள்ல ஆதார் அட்டைய புகைப்படம் எடுத்து போடுவோம். இது ரொம்பவே ஆபத்தானது. உங்க அட்டையோட ஒரு புகைப்படம் இருந்தாலே போதும். அதை வச்சு திருடங்க உங்களுக்கே தெரியாம ஆட்டம் காட்டுவாங்க. அரசாங்கம் சொன்ன அந்த புது விதிமுறை என்ன? இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி மக்களே, உங்க ஆதார் அட்டையில பேரு, முகவரி இல்லனா பிறந்த தேதியை மாத்தணும்னா முன்னாடி நம்ம நிரந்தர கணக்கு அட்டை கொடுத்து மாத்துவோம் இல்லையா? ஆனா இனிமேல அது முடியாது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிரந்தர கணக்கு அட்டைங்கிறது வெறும் வரி கட்டுறதுக்கான ஒரு ஆவணம் மட்டும்தான். அது ஒருத்தரோட பேருக்கோ இல்ல முகவரிக்கோ சரியான ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல இத வச்சு ஆதாரில் திருத்தம் செய்ய முடியாது. அப்போ வேற என்னென்ன அட்டைகளை கொடுக்கலாம்? கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க உங்க வாக்காளர் அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், ரேஷன் அட்டை, ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ், மதிப்பெண் சான்றிதழ் இப்படிப்பட்ட ஆவணங்களை கொடுத்து நீங்க தாராளமா உங்க ஆதார் அட்டையில திருத்தம் செஞ்சுக்கலாம். இந்த திருத்தங்களை நீங்க அஞ்சல் அலுவலகம், வங்கி இல்லனா சில பள்ளிகள்ல இருக்கிற ஆதார் சேவை மையங்கள்ல போய் டக்குன்னு செஞ்சுக்கலாம். இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் உடனே பகிருங்க. அவங்களும் விவரம் தெரிஞ்சு உஷாரா இருக்கட்டும். இது மாதிரி நாட்டுல நடக்கிற முக்கியமான தகவல்களை தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.